மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் வந்து தேர்வில் விலக்களிக்க வேண்டும்னு ரொம்ப முக்கியமான தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லை ஆன் அடிச்சுங்க. நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது கை கால் ஊனமுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு துறை தேர்வில் வந்து விலக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர்கள் வந்து கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. இது தொடர்பாக வந்து தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் மாநில தலைவரும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரிய உறுப்பினர்களும் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் வந்து வைக்கப்பட்டிருந்த கோரிக்கையில் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தந்தார். அதற்கு வந்து நன்றி தெரிவித்திருந்தாங்க. மேலும் அரசு துறையில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகள் செவித்திறன் குறைபாடு கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே டிஎன்பிசி துறை தேர்வில் எழுதுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வந்து பல்வேறு அரசு துறைகள் பணியாற்றும் கை கால் அங்க குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு துறை தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களிக்கப்படவில்லை எனவும், இதனால் வந்து மனவேதனையில் உள்ளதாகவும், கை கால் இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு டிஎன்பிசி துறை தேர்வில் விலக்களிக்க வேண்டும் என சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களின் மூலமாக வந்து முதல்வருக்கு வந்து கோரிக்கை வைத்துள்ளோம். விரைவில் முதல்வர் மு க ஸ்டாலின் விடுபட்ட பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றும் கை கால்களை இழந்த அங்க குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு துறை தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்களிக்க அரசாணை வந்து பிறப்பிப்பார் என வந்து அங்க குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் மாநில தலைவரும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினர்களும் வந்து அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஓகேன்பா, இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேன்பா, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.